நீ ஐஏஎஸ் படிச்சவன் தானடா, புத்தி இல்ல. இப்பதானடா உன்னை சின்சியர் ஆபீசர் பாராட்டிட்டு வந்தேன். என் மேல சர்ச் வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண சொன்ன. வேணான்னு எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் என்ன அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக என் மேல பாம்பு போட்டு என்ன கொல்ல பாத்திய. அம்மா காளி மாதா என்ன காப்பாத்தின தாயே, தேங்க்ஸ். டேய், நான் தப்பு செஞ்சா சட்டம் இருக்குடா, என்ன தண்டிக்க சட்டம் இருக்கு. நீ யாரா? நீ யாரு? டேய், அநியாயமா 2 உயிர்களை கொன்னுட்டியடா. உன் போலீஸ்கார செத்தா ஐ டோன்ட் கேர். ஆனா என் டிரைவர் 20 வருஷமா என்கிட்ட சின்சியரா வேலை பார்த்தவன கொன்னுட்டியடா. இதுக்கு நீ பதில் சொல்லி தண்டாகணும். கல்கத்தா கங்கைய வா, நான் வரும். போ, நான் போண்டா. ஆஃப்டர் ஆல் அச்சா ஐஏஎஸ் ஆபீசர். இந்த ஐஏஎஸ் கோவிந்தன் யாருன்னு காட்டுறா. காட்டுறேன். பிரியா, பிரியா, பிரியா. ஒண்ணு இல்லம்மா. இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லடா. வேண்டாம் ஜெய், இந்த ஊரு இந்த வேலை எதுவும் நமக்கு வேண்டாம். பயப்படாதடா. உங்களோட வாழணுங்கிற ஆசையோட வந்த நம்ம வாழ்க்கை எழுதுற வேண்டாம் ஜெய். இங்க இருந்து போயிடலாம். சரிம்மா, போயிடலாம். நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? எப்போ? நாளைக்கு சத்தியமா போயிடலாமா? दादा कलेक्टर एस्टेन கலெக்டரா? கையில பேப்பர் ஏதாவது வச்சிருக்கானா? ஐயா அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது வச்சிருக்கானான்னு கேட்டேன். नाना और हाथ किचुई नहीं. என்னையா கலெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? பண்ணு. மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் சார். முதல்லயே இந்த அறிவு இருந்தா என் பக்கத்துல வந்தவா நிக்கல. இப்ப கூனி குறுகி போய் நிக்கிற. ஐஏஎஸ் படிச்சிருக்க, அறிவில்ல. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயா, என் கண்ணு முன்னாடி 2 பேர் செத்து போயிட்டாங்க. இனிமே யாரும் சாகக்கூடாது. நான் என் சொந்த ஊருக்கு போயிடுவேன் ஐயா. உங்களால ஒரு உதவி ஆகணும் சார். உதவி புண்ணாக்கு உதவி. என்ன வேணும்? கேஷ் வேணுமா இல்ல டிரான்ஸ்ஃபருக்கு ரெக்கமெண்டேஷன் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். அந்த பாம்பு கேஸ்ல என் பேர் போட்டாங்க. கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் அந்த பாம்பு வைக்கல சார். அது எனக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் தான் சார். என் மேல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண சொன்னேன். சின்ன பாம்பு. டோட்டல் மேட்ரை எப்படி டர்ன் பண்ணிட்ட பாத்தியா? ஏய், அதான் ஐஏஎஸ் கோவிந்தன். உனக்கு அறிவு இருந்தா அது ஆபீஸ்ல காட்டு. அதை விட்டுட்டு ஒரு குருட்டு பையன் சொன்ன பேச்சை கேட்டு உன் சிஐடி வேலை எனக்கு எதிராக காட்டுறியா? என் காலேஜில் ஓசில படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ராஸ்கல் காலேஜுக்கு வந்தோமா படிச்சோமான்னு இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எனக்கு எதிராக கோஷம் போட்டா. அதான் அவனை கொன்னு அவன் மேல ரோடு போட்ட தப்பா? ஆனா நீ போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி அவன் பணத்தை தோண்டி எடுத்துட்ட. ஏய், NH-43 பாம்பே ஹைவே தெரியுமா? அங்க 200 கிலோமீட்டர்ஸ் ரோடு நான் தான் போட்டிருக்கேன். கரெக்டா? NH-47 சென்னை ஹைவே தெரியுமா? அங்க 120 கிலோமீட்டர்ஸ் ரோடு நான் தான் போட்டிருக்கேன். உள்ள தோண்டி பாரு, நூத்துக்கணக்கான டெட் பாடிஸ் உள்ள இருக்கு. ஏய், நான் போடுறது ரோடு இல்லடா, சமாதி. புருஷனை காணோம் உள்ளே காணோம்னு தேடுற அவங்கள என் பக்கத்துல என் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு டெட் பாடிஸ் புதைச்சி வச்சிருக்க ரோடு மேல கார் டிரைவ் செஞ்சுக்கிட்டு எங்க அம்மா இருக்காரு எங்க இருக்காருன்னு தேடுவேன். That is my criminal level. கொல்கத்தாவில் இருக்கிற எம்எல்ஏங்கள்லயே நான் தான் நம்பர் 1 எம்எல்ஏ. எப்படி அதிக மெஜாரிட்டியில வந்தவன்னா? பார்ட்டில என் பவரை பார்த்துட்டு எனக்கு மந்திரி பதவி தரேன்னாங்க. ஆர்டினரி மந்திரி பதவினா வேணாம், கொடுத்தா நம்பர் 1 மந்திரி பதவி கொடுங்கன்னு. புரியல?
சீஃப் மினிஸ்டர், என் கெப்பாசிட்டி தெரிஞ்சும் கூட ஒண்ணும் தெரியாத முட்டாள் ஒருத்த முதலமைச்சர் ஆயிட்டான். அவன் பதவி ஏத்து நாளையோட 100 நாள் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்காக தேசிய கொடிய அரை கம்பத்துல பறக்க விட போற. புரியல? சிஎம்க்கு ஊத போறேன். அடுத்த சிஎம் நான் தான்டா. என்ன அனுசரிச்சு போயிருந்தா நல்ல துட்டு சம்பாதிக்கிற போஸ்ட் உனக்கு கொடுத்திருப்பேன். ஐஏஎஸ் முட்டாள். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், இன்னைக்கு நான் ஊருக்கு போயிடுறேன். பாப்பா, போற இடத்துலயாவது 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. சரி சார். இந்த இமிடேஷன் மட்டும் பர்ஃபெக்ட். டேய் சில்லுன்னு தண்ணி குடுறா. ஏய் ஐஏஎஸ், என்ன போனை மறந்துட்டு போற? ஏன் ஞாபகம் மறந்து உனக்கு வந்துருச்சா? இந்த புடி. எந்தரா டேய், எண்டடை 2ஆம் கிளாஸ் புறம்போக்கு. இது செல்போன் இல்லடா, மைக்ரோஃபோன். இதுவரைக்கும் நீ பேசுனது சிஎம்ல இருந்து எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டிருப்பாங்க. பேசினா கழுத்தறுத்துருவேன். ஐஏஎஸ் அவனுக்கு அவ்வளவு சீப்பா போச்சடா. இப்போ உன் வீட்டை சுத்தி 500 போலீஸ் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் இங்க அசம்பிள் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 2 மணி நேரம் ஆகாது. ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. அப்போ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பிளான் பண்ணி இருந்திருக்கணும். அதான்டா நான் ஐஏஎஸ், நீ 2ஆம் கிளாஸ். யூ இடியட். எப்படி நேஷனல் ஹைவேஸ்ல 100கணக்கான பணங்களை புதைச்சு வச்சிருக்கேன்னு புள்ளி விவரமா சொல்ற? எங்கமா இருக்குன்னு தேடியாடா டேய். இப்ப சொல்றா. என்னடா டேய், அடுத்த சிஎம் நீதானா? சிஎம்கே டேட் ஃபிக்ஸ் பண்றியா? எந்தரா இனி கொஞ்ச நாள் சட்டப்படி உண்மையில் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ உன் வீட்டு முன்னாடி அப்படின்னு கேட்கும். ஆனா அது உனக்கு மட்டும் கேட்காது. ஏன் சொல்லு? நான் இருந்தா தானே கேக்குறது. என்ன ஷார்ப் பிரெயின், எவ்வளவு தெளிவா இருக்கடா. भैया क्या हुआ சொல்லுங்க. அந்த கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்திட்டான். அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் தலை எனக்கு வேணும். முதல்ல அதை கொண்டு வா, அப்புறம் என்ன அண்ணான்னு கூப்பிடு. ஃபிளாஷ்பேக் நல்லதா இருக்கு. இப்போ கிளைமேக்ஸ் நான் சொல்லணுமா? கோர்ட்ல கேஸ் முடிகிற வரைக்கும் ஹைவேஸ் கோவிந்தன் கிட்ட இருந்து நீங்க தான் அவரை காப்பாத்தணும். கலெக்டரை நான் காப்பாத்தணுமா? இதை பாரு. என் ஆள் எப்பவும் தர்மோ நியாயம்னு பேசுவாரு. நம்ம நாட்டுல நல்லவனா இருந்தா சிலையா தான் வாழ முடியும், உயிரோட வாழ முடியாது. என் லைஃபே உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க தான் அவரை காப்பாத்தணும். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு வேணாம். இப்போ நான் என்ன பண்ணணும் ஆர்டர் சொன்னா போதும். சார், நீங்களும் என் ஆளும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கீங்க. சரி, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க கலெக்டரா நடிச்சா. கலெக்டராவா? அடிதடி சொல்லு, சோடா பாட்டில் சொல்லு, ரீல் விடுறது சொல்லு, கலெக்டரவன். நோ 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 நோ. சூர்யா, என்ன புரியாம பேசுற? இத்தனை நாள் கிரிமினல் கிட்ட தான் டெண்டர் எடுத்தோம். இப்ப கவர்மெண்ட்லயே டெண்டர் விடலாம். என்ன சொல்ற? சூர்யா, கலெக்டர் கையெழுத்து போட்டா கோடி கணக்குல அடிக்கலாம். நீயே கலெக்டர் ஆயிட்டா கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட் கஜானாவையே நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். டீல் ஓகே?
ஒரு 25 lakhs கொடுத்துரு. அதெல்லாம் ஓகே. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஜெய் மாதிரி நீங்க கொஞ்சம் டீசெண்டா. பேபி என்னது? ஏய், இவர் தான் இன்டீசென்ட்டா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நான் சொல்றது கொஞ்சம் காஸ்டியூம்லாம் மாத்தி முடி கொஞ்சம் வெட்டிட்டு. ஓய் என்ன முடியல வெட்ட முடியாது. சூர்யா, என்ன சொல்லு? உரம் போட்டா வளர்க்குற, இல்ல வெட்டினா மறுபடியும் வளர்ந்துரும். நீ தைரியமா போமா. டீல் ஓகே. தேங்க்யூ. வரேன் சார். இனிமே இந்த பக்கம்ல வராத போ. சிவா சிவா சிவா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன இவன் முடியல வெட்ட சொல்றா? சூர்யா, கஜானாவை நினைச்சுக்கோ. என் முடிய கட்டி கஜானா எடுக்கிறியா? ஆமா. ஓகே. என்ன பாட்டு இது? என் காலம் திட்டு. இதுல என்னய்யா, சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்த கைதானே. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீ பேரந்தேன். ரொம்ப களைச்சு போயிருக்க. தூங்கு ராசா, நீ தூங்கு ராசா, தூங்கு. படு ராசா. பாட்டி, நீங்க நகருங்க. என் புருஷனுக்கு நான் தான் கால் அமுக்குவேன். இன்னும் தாலியே கட்டல, அதுக்கு முன்ன புருஷனா? தாலி கட்டணுமா? என் மனசுல இருந்தா போதாதா? சரி சரி, அத பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்டு, போய் கைய அமுக்கு. ம். நீ கைய அமுக்குற அமுக்குல என் பேரை சீக்கிரம் தூங்கிடணும். என்ன நீ கை பிடிச்சிருக்க? ம். ஆ! ஏய், என்ன பண்றீங்க? பாட்டி, என்ன பண்றீங்க? ஏன் பிஸ்கோத்து, உன் கைய கால அமுக்கனதெல்லாம் உன்னை மொத்தமா அமுக்கத்தாண்டா. ஏய், என்ன விளையாடியா? அவுத்து விடு. கட்டிக்க போறவரு இப்படி கொடுமைப்படுத்துறத நினைச்சா சிவ சிவா, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பைத்தியமா இருக்க உங்களுக்கு? பாட்டி, அவுத்து விடு. முடியாது ராசா. ஐயோ, ஏய். கத்தாதீங்க ஏய், பாட்டி. ஏய், ஐயோ, கத்தாதீங்க கத்தாத பாட்டி. பேரா. அவருக்கு நீ கத்தாத சேர்ந்து பாட்டி, கத்தாத. மனசு இரு தாங்காது. வர்றேன். ஏய், பாட்டி, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போற பாரு. ஏய், ஐயோ, சொல்லுங்க விடுங்க. கேளுங்க ப்ளீஸ். ஏய், கத்தாதீங்க. ஏய், என் பேரனை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? சீ வாடி. ஏய், சிவ சிவா, ஏய், 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 என்னது? ஏய், 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 என் பேரை இனிமே கத்தவே மாட்டா. என் செல்ல ராசா. இது எப்படி இருக்கு?